புயல் காற்று என்று சொல்கிற ஒரு காற்று தேசத்தில் அடிக்கும். அந்த காற்று பல பகுதிகளை சேதப்படுத்தும். அநேக பகுதிகளிலே அழிவுகளை உண்டாக்கும். அநேக இடத்தில் இருக்கிற மரங்கள், வீடுகள் மற்றுமாய் சில மலை சம்பந்தமாய் இருக்கிற அப்படிப்பட்ட உடையை உண்டாக்குகிற ஒரு புயல் காற்று தேசத்திற்கு நேராய் கடந்து வரும் என்று ஆவியானவரோடு கூட பேசினார். அது மட்டுமல்ல, தீயினால் பலவிதமான சேதங்கள். முன்னாடி தண்ணீரான சூழல்கள் இருந்தது. இந்த வருஷம் தீயினால் பல அழிவுகள் தேசத்திலே சம்பவிக்க போகிறது. அநேக இடங்களிலே, பல இடங்களிலே சொல்ல முடியும், தீயினாலே பல பாதிப்புகள் உண்டாகும். நான் தெளிவாய் தரிசனத்திலே பார்த்ததை எழுதி வைத்திருக்கிறேன். அப்படியாக ஒரு மாநிலம் முழுவதுமாய் தீ எரிந்தால் எப்படி இருக்குமோ அதே போல ஒரு தீ அப்படியே பற்றி எறிந்து சில பட்டணத்துடைய பெயர்களையும் கற்றுக் காண்பித்தார். அநேக இடங்களிலே தீகள் எரிய போகிறது. அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். அது மட்டுமல்ல, மலைப்பகுதியில் மிகப்பெரிய சேதம் உண்டாகும். எங்கெல்லாம் மலை இருக்கிறதோ அங்கெல்லாம் பல சேதங்கள் உண்டாகும். அதுக்கு அடித்தளத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆங்காங்கே இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நீங்கள் நியூஸ்ல பார்ப்பீங்க, மழை எப்படி வெடித்தது. அநேக காரியங்களை பேசத்தக்க தேசத்திலே பல காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் உண்டாகும். தெளிவாய் கர்த்தரின் தரிசனமாய் முன்பாக காண்பித்தது. மலை இரண்டாக பிரிகிறதைப் போல, வெடித்து சிதறுகிறதைப் போல, சில இடங்களிலே சிதறுகிறதை கர்த்தருடைய ஆவியானவரின் கண்களுக்கு முன்பாய் காண்பித்தார். அது மட்டுமல்ல, எரிமலை வெடித்ததைப் போல ஐயோ இப்படியெல்லாம் நடந்து விட்டதா என்று சொல்லி பார்த்து தேசமே அசரத்தக்க சில காரியங்கள் தேசத்திலே நடக்கும் என்று சொல்லி ஆவியானவரோடு இடைப்பட்டார். அது மட்டுமல்ல, பல தேசத்துடைய விமான நிலையத்திலே தண்ணீர்கள் மத்தியிலே சில காரியங்கள் இருக்கும். அநிமித்தமாக விமான பயணங்கள் ரத்து செய்யப்படும். பல தேசங்களிலே பல இடங்களிலே தண்ணீராலே பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட பேசினார். இப்போ இந்த விமான நிலையத்தை பார்க்கும் பொழுது ஆவியானவருக்கு காண்பிக்கிற காரியம், தண்ணீரானது பல அடி உயரத்துக்கு நேராக உயர்களை தரிசனமாய் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாய் காண்பிக்கிறார். இது சம்பவிக்கும், இது நடக்கும். ஆனால் அதற்காக தேவ சமூகத்தில் உங்களை பாரத்தோடு கூட ஜெபிப்பதற்காக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டுமல்ல, சில தேசத்தில் பேசப்படுகிற விதமாக பல சம்பவங்கள் நடக்கும். நியூஸ்ல பார்க்கும் பொழுது இது இந்த தேசத்தில் நடந்து விட்டது என்று சொல்லி பேசுவார்கள். டிவியில கர்த்தருக்கு இப்பொழுது தரிசனமாய் காண்பிக்கிறத சொல்லுகிறேன். டிவி பார்க்கும் பொழுது தொடும் பொழுது அழிவுகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிற தேசத்திலே அநேக பட்டணத்தில் அதை டிவி பார்த்து கொண்டிருக்கிறதை கர்த்தருக்கு முன்பாக தெளிவாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இது சம்பவிக்கும், இது நடக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. டிவியில நியூஸ் பார்க்கும் பொழுது எல்லா வீட்டில கூடி நின்று பார்க்கிற அந்த சூழ்நிலைகள் என் ஆவியானவரின் கண்களுக்கு முன்பாய் காண்பிக்கிறார். அது மட்டுமல்ல, தெற்கு பகுதி சம்பந்தமாய் சில பகுதிகளில் சில அழிவுகள் நடக்கும். முக்கியமாய் கர்த்தர் எனக்கு காண்பித்த சில மாநிலங்களை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வர விரும்புகிறேன். கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, மும்பை, இந்தோனேசியா, இப்படி சில பகுதிகளை கர்த்தருக்கு முன்பாக பேச எழுத வைத்தார். எந்தெந்த பகுதிகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சில அழிவுகள் அங்கே சம்பவிக்கும், அதை உடைய கண்கள் காணும். ஆனாலும் நீங்களும் நானும் ஜெபிக்கும்படி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, உலக நாடுகள் பயப்படத்தக்க சில சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லி ஆவியானவரோடு இடைப்பட்டார். இன்னும் சொல்ல போனால், முக்கிய தலைவர்கள் அவர்கள் அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் அரசியலை சிங்காசனத்தில் இருந்து கொண்டிருக்கிற சிலர் பதவியில் இருந்து கொண்டிருக்கிற சிலர் மரணத்துடைய சத்தம் உண்டாகும். கர்த்தர் தெளிவாய் சொன்னார். சிலர் அரசியல் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அதில் பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய சில மரணங்கள் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட பேசினார். அது மட்டுமல்ல, பெரிய பெரிய மரம் அப்படி சொன்னா விழுவதற்கு சாத்தியமில்லாத மரம் அந்த காற்றிலே விழுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அதை பார்த்து அநேகர் பார்க்க போய் இந்த மரம் எல்லாம் விழும் என்று நீங்கள் நினைக்கலையே, இந்த காற்றில் விழுந்துட்டா, இந்த புயல விழுந்துட்டா என்று சொல்லி பேசப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் என்று சொல்லி ஆவியானவர் சொன்னார். அது மட்டுமல்ல, தரிசனம் நிறைவேறுகிற வருஷம். சொல்லுவீங்களா? இந்த வருஷம் தரிசனம் நிறைவேறும். இரண்டாவதாக, நம்பிக்கையினுடைய வருஷமாய் கர்த்தர் நமக்கு வைக்க போகிறார். நீங்களும் நானும் திருச்சபையினுடைய நம்பிக்கையாக இருப்போம். நம்பிக்கையினுடைய வருஷமாய் தேவன் நடத்த போகிறார். அது மட்டுமல்ல, திருச்சபையை கர்த்தர் அசைய பண்ணுவார். அல்லேலூயா.
பேர் கிறிஸ்தவர்களாய் பேர் திருச்சபையாய் இருக்கிற திருச்சபையை கர்த்தர் அசைவு உண்டாக்குவார். ஊழியர்களை திருச்சபையை கர்த்தர் பயன்படுத்துவார். அநேக திருச்சபை மங்கி கிடக்கிற திருச்சபையை தேவனுடைய ஆவியானவர் அசைவாடுவார். சில ஊழியர்களை மாற்றி சில ஊழியர்களை திருச்சபைக்கு கொண்டு போய் அவருடைய வரங்களை எல்லாம் நிரப்பி அபிஷேகத்துடைய வரங்களோடு கூட நிரப்பப்படுகிற திருச்சபையார் இந்த 2025 தேவன் திருச்சபையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறார். அது மட்டுமல்ல, எதிர்பாராத மரணம் எதிர்பார்க்கவே முடியாது. திடீரென்று சொல்லி அழகாக இருந்தாங்க, இவங்க சாவதற்கு சாத்தியமே இல்லை. டாக்டர் கூட சொல்லியிருப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் சாத்தியம் இல்லாத நேரத்தில் திடீரென்று சொல்கிற சில மரணங்கள். நான் எழுதி வைத்த காரியம், சில குடும்பத்திலே பல குடும்பங்கள் தேசத்தில் இருக்கிறது, தேவனை தேடுகிற குடும்பங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சுத்தமான நாட்களிலே சில மரணங்கள் உண்டாகும். அதை நம்முடைய கண்கள் காணப்போகிறது. ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கிரியைகளை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஊழியர்களுக்குள்ளே பெரிய அசைவை கர்த்தர் உண்டு பண்ண என்று சொன்னார். ஊழியர்களுக்குள்ளே கர்த்தருடைய வரங்கள், ஊழியர்களுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமையான வரங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். அபிஷேகத்துடைய வரங்கள், எலிசாவை போல கர்த்தர் பயன்படுத்துகிற சில எலிசாக்களை தேசத்தில் எழுப்ப போகிறார். பேதுருவாக அநேகரை கர்த்தர் எழுப்ப போகிறார். இந்த 12 மணி தொட்ட நேரத்தில் என்னோடு கூட கர்த்தர் சொன்ன காரியம் அதுதான். அநேக பேதுரு, அநேக எலிசாவை நான் பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லி ஒரு அசைவை ஊழியர்களுக்குள்ளே கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அது மட்டுமல்ல, ஊழியத்துடைய வழிவாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார்.